இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் அப்பம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. அதுக்குன்னு ஒரு 1/2 கிலோ மாவு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 375 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கொதிக்க வச்சு ஆறுனதும் இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி 4 ஏலக்காய் சேர்த்து நைஸான பதத்துக்கு அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை பாகையும் இதோட ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழத்தையும் கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். மஞ்சள் வாழைப்பழம் எடுத்துக்கிடுங்க. பெரிய பழமாக இருந்தால் ஒரு 2 பழம் போதும். சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழத்தையும் இதை கட் பண்ணி நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட கொஞ்சமாக ஆப்பத்தோட சேர்த்து கலந்துட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் ஊற்றி எடுத்து சூப்பரான அப்பம் ரெடி ஆயிரும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த சந்திக்கலாம்.